Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IPL 2024 மேட்ச் நம்பர் 15 RCB vs லக்னோ. டேட் பார்த்தோம்னா 2 ஏப்ரல். ஸோ 7:30க்கு ஸ்டார்ட் ஆகுது சின்னசாமி ஸ்டேடியமில். ஸோ ஐபிஎல்லை பொறுத்தவரையா RCB லக்னோ ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஈக்குவலான ஒரு டீமாக தான் ஆடிட்டுருப்பாங்க. வின்னிங்ஸ்னு கப்பு வந்து வின் பண்ணது கிடையாது. பட் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா கேஎல் ராகுல் டீம் லக்னோவில் தேவ்தேவ் படிக்கல் அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் ரெண்டு பேருமே ஹோம் கிரவுண்டு சின்னசாமி ஸ்டேடியமில். ஸோ ஆர்சிபியை பொறுத்தவரையா ஃபேப் டியூப்ளசி விராட் கோலி எல்லாருமே நல்ல ரெக்கார்ட்ஸ் லக்னோவுக்கு எதிராக வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாட்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். அதேமாதிரி டெலகிராம்லேயும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான டீம் ஸ்மால் லீக் கொடுக்குறோம். வின்னு லாஸ் மாறி மாறி வரும். நான் ஒரு டைம் வந்து சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி நம்மளோட ரெகுலர் யூசர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறோம். பட் முன்ன மாதிரி வந்து நம்ம சேனல் வந்து ரீச்சில் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்றதையும் சொல்லிடுறேன். ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரைக் வந்து நமக்கு சேனல் கொடுத்துட்டாங்க. அதனால் யூடியூப்பே வந்து நம்ம வீடியோஸ் எங்கேயுமே கொண்டு போகிறது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதனால தான் இந்த டைம் ஐபிஎல்லில் ஃபுல் டவுனில் வந்து போயிட்டுருக்கு நம்மளோட சேனல். அது தெரியும், ஏன்னா ஒரு சிலர் வந்து மெயில் பண்ணி நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இந்த மேட்ச் வந்து 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபுல் ஸ்டாட்ஸ் அனலைஸ் எல்லாமே நான் எப்பயும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரைக் வாங்கினதுனால நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு எரர் ஆகிடுச்சு, அதனால் ஃபுல் டவுனில் இருக்குது. மற்றபடி நான் எப்போயுமே கொடுக்குற ஸ்டாட்ஸு அனலைஸ் தான் கொடுக்குறேன். ஸோ கம்மியாக போகுது வியூஸுன்றதுக்காண்டி நிறைய பேர் குழப்பிக்க வேண்டாம். டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்குள்ளே வந்தாலே ஃப்ரீ டீம்ஸ்னு கொடுத்துருப்போம். அதேமாதிரி அட்ரஸ் இதுதான், இதில் ஒரு லெட்டர் மாதிரி இருந்தாலும் ஃபேக்கு தான். அதேமாதிரி நம்ம இந்த கிராண்ட் லீக் ஜெயிச்சிட்டோம் அப்படி இப்படிலாம் எந்த ஒரு போஸ்ட்டுமே இருக்காது. ஸ்மால் லீக் டீம் வந்து நம்ம கொடுக்குறோம், நம்ம ப்ளே பண்ணுறது அது வின்னு லாஸ் மாதிரி தான் வரும். தொடர்ச்சியாக வின்னு வந்திருக்கு, ஒரு சில போட்டிகள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு, அது ஒரு மறுபடியும் வின்னுன்றது கிடச்சிருக்கு. இது வந்து சகஜம் தான். ஸோ அதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிறையா கிராண்ட் லீக் ஜெயிச்ச மாதிரி அப்படி இப்படின்னு போஸ்ட் போட்டு தான் நம்ம கிடையாது, அது ஃபேக் சேனலு. அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு ஸ்மால் லீக்கில் வின்னுன்றது கிடைக்கும். ஓரளவுக்கு சுமாரான டீமை போட்டாலே போதும். இந்த மேட்ச் வந்து நான் ஓரளவுக்கு நல்ல டீம் தான் வந்து செட் பண்ணியிருந்தேன். ஏன்னா முன்னாடி 2 மேட்ச் வந்து லாஸு ப்ரெஷரு, நிறைய பேர் வந்து வின்னு லாஸுன்னு மாறி மாறி என்னென்னமோ சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி 6 மேட்ச் வின்னாக இருந்துச்சு, அதை பற்றி யாரும் பேசலை. பட் 2 மேட்ச் லாஸ் ஆனோடனே நிறையா பேர் வந்து கமெண்ட்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த ப்ரெஷர்லேயே வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி டீம் போட்டேன், பட் ஆவரேஜ் ரிசல்ட் வந்துச்சு. பட் எனக்கு பர்சனலாக வந்து ஒரு நல்ல ஒரு வின்னுன்றதான் வந்து கிடச்சிருந்துச்சி. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் ஃபேப் லெவனில் ஸ்மால் லீக் ஜெயிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணால் போதும். வேறு கான்டெஸ்ட்டில் போய் வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணலாம். அதுக்கு கடைசி அரை மணி நேரமோ 1 மணி நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா நிறைய ஆப்போனன்ட்ஸ் வந்து வருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் சைட்லேருந்து வருவாங்க. அப்போ நீங்கள் வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள். வேறு கான்டெஸ்ட்டில் ஈஸியாக ஜெயிக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. இது ஃபோட்டோவில் பிளேயிங் லெவனை வந்து ஷோ பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணுறேன், ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அல்ஜார்ஜுக்கு பதிலாக இந்த இடத்துல லாக்கி ஃபெர்க்யூசனை கொண்டு வந்துடுவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பாக லாக்கி ஃபெர்க்யூசன் வந்துடுவார். மற்றபடி மீதி எல்லாரும் ஆடலாம். மேபி இங்கே ரஜத் படிதாருக்கு பதிலாக மணிபால் நாம்லரை உள்ளே கொண்டு வரலாம். இந்த 2 மாற்றங்கள் இருக்கலாம். எஸ் தயாலு என்ன தான் ரன்ஸ் கொடுத்தாலும் அவர் தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லை அல்ஜார்ஜு ஆடினாலும் ஒரு ஃபாரின் பிளேயரை பெஞ்சில் வச்சுட்டு இந்த இடத்துல எஸ் தயாலுக்கு பதிலாக டாப்லே உள்ளே வந்தாலும் வரலாம். ஸோ அதை யாரை மாற்றுவாங்கன்றதை நம்ம ஆன் டைமில் தான் பார்க்க முடியும். ஏன்னா 4 ஃபாரின் பிளேயர் தான் ஆட முடியும். ஸோ அல்ஜார் ஜோசப் பதிலாக வேறு இந்தியன் பிளேயரையும் கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம். ஸோ பார்ப்போம் அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு. லக்னோவோட பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக தேவ்தேவ் படிகளுக்கு இது ஹோம் கிரவுண்டு, அதேமாரி கேஎல் ராகுலுக்கு ஹோம் கிரவுண்ட். மயங்க் யாதவ் பயங்கரமான பேஸில் போட்டார். பட் இவர் பேஸில் போட்டு விக்கெட் எடுத்தது எல்லாமே ஜானி பர்ஸ்டோ விக்கெட் எடுத்தார். மற்ற எல்லாருமே இந்தியன் பேட்டர்ஸாக இருந்தாங்க. குவாலிட்டியாக பேஸ் ஆடக்கூடிய பேட்டர்ஸ் இருந்தாங்க. மிடில் ஆர்சிபிலனா ஆடிடுவாங்க. பட் இருந்தாலும் இங்கேயுமே வந்து ஓரளவுக்கு ஹை பேஸில் போடுறப்ப திணறக்கூடிய பேட்டர்ஸ் தான் இருக்காங்க, டாப் ஆர்டரை தவிர்த்து. மேக்ஸ்வெல்லுமே ஒரு சில ஷாட்ஸ் ஆடுவார். ஸோ கொஞ்சம் லைன் மாறினாலும் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்ஸு செம்ம பிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ லக்னோவில் அவங்க டாப்பில் நல்ல பேட்டிங்கும் பவுலிங்கும் தரமாக வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஈக்குவலாக போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். லக்னோவோட பிளேயிங் லெவன் பார்த்துடலாம். குவிண்டன் டிகாக், கேஎல் ராகுல் லாஸ்ட் மேட்ச்சில் இம்பாக்ட் பிளேயராக இருந்தார். மேபி இந்த மேட்ச்சில் இம்பாக்ட் பிளேயர் இல்லை, விக்கெட் கீப்பிங் க்ளோவ் எடுத்துகிட்டு கேப்டன்ஷிப் வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. பட் பேட்டில்ஸ்ன்னு பார்த்தோம்னா கேஎல் ராகுல், முகமது சிராஜ் பேட்டில் வந்து இருக்கும். அதில் முகமது சிராஜ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஓரளவுக்கு நல்லாவே பவுல் பண்ணுறாரு. செகண்ட் பவுல் பண்ணுறப்ப கஷ்டப்படுத்தி பார்த்துருக்கோம். ரொம்ப ஸ்விங் இருந்தால் விக்கெட்ஸ் எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி கேஎல் ராகுல் நல்லா ரன்ஸ் போகலாம்.
குவிண்டன் டிகாக்கு ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் எப்பயுமே நல்லா ஆடிட்டுருக்காரு. பட் சேசிங்னு வரப்போ கொஞ்சம் தடுமாற்றத்தையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஹையஸ்ட்டு ட்ரம்ப் கார்டு பிக்காக லோயஸ்ட் பர்சன்டேஜ் ஃப்ளாப்டு பிளேயர்ஸு நம்ம வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயும் நம்ம தேவதேவ படிக்கலை பார்க்கலாம். சான்ஸ் கொடுப்பாங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்டும் கூட கர்நாடகா பிளேயரு. அதேமாதிரி இங்கே பட்டிதார் இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். காரணம் 3 மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிருக்காரு. பட் அவர் லக்னோவுக்கு எதிராக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருந்துருக்காரு. கண்டிப்பாக பேக் பண்ணுவாங்க. டாப்பில் விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா படிதாருன்ற காம்பினேஷனில் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன்ஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ரிஸ்கி ஆப்ஷன்ஸாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ரிஸ்கி ஆப்ஷன் பார்த்தோம்னா மணிமாறன் சித்தார்த்து, அதுக்கப்புறம் மயங்க் யாதவ். இந்த சைடில் ஹையஸ்ட் ரிஸ்கி ஆப்ஷன் பார்த்தோம்னா மயங்க் தாகர், அடுத்ததாக தயால். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஹையஸ்ட் ரிஸ்கி பிக்கு. அனுஜ் ராவத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக்கு மிடில் ஆடுவாங்க. பட் அது மேட்ச் வந்து பொசிஷன் போகிறத பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ ஒரு டாப்பில் வந்து விக்கெட்ஸ் போகுது அப்படின்னா நீங்கள் மிடில் வந்து ட்ரை பண்ணலாம். பட் நம்ம மிடில் கண்டிப்பாக டாப்பில் விக்கெட்ஸ் போச்சுன்னா ஒரு ரஜத் படிதாரோ இல்லாட்டி ஒரு கேமரன் கீனோ நின்று ஆடலாம். ஃபினிஷிங்கில் வேணால் இவங்களை வந்து ஏதாவது ஒரு சில டீம்ஸில் நம்ம ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கை செட் பண்ணிட்டாங்க, ஸ்விங் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக டாப்லேயே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். லாஸ்ட்டு செகண்டில் கொடுக்குற பிச் ரிப்போர்ட்டுமே லாஸ்ட்டில் கன்ஃபியூஸ் ஆகி மாறுது. ஒரு குட் பேட்டிங் ட்ராக் ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் இனிஷியலாகவே எல்லா விக்கெட்ஸும் போயிடுது. நம்ம இதே ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒரு கிரவுண்ட்லேருந்து இன்னொரு கிரவுண்டுக்கு வந்து மேட்ச் வந்து மாறுது, இன்னொரு கிரவுண்டில் வந்து மேட்சை நடத்த போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீமோட பேட்டர்ஸை கேப்டன்ஷிப்னா கொடுக்காதீங்க. அவங்கள பாருங்கள். செகண்ட் பேட் பண்ணுற பேட்டர்ஸே வந்து கொடுக்குறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் நிறையா மேட்சஸ் வந்து போயிருக்கு. இந்த சிஎஸ்கே மேட்சை தவிர்த்து மற்ற எல்லா மேட்சஸுமே அந்த மாதிரி தான் போயிருக்கு. செகண்ட் பேட் பண்ணுற டீம் பேட்டர்ஸ் ஈஸியாக ஆடிருக்காங்க. ஃபஸ்ட் பேட் பண்ணுற பேட்டர்ஸ் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டில் பிச் ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குன்றது. 100% அதையும் நம்பவே முடியாது. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, ஃபேண்டஸியாக இருக்கட்டும், கிராண்ட் லீக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபேண்டஸியில் இருக்க கிராண்ட் லீக், எஸ்எல் எல்லாத்துலேயுமே லக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தான் நம்ம அனலைஸு ஸ்டாட்ஸ் என்ன தான் நம்ம கொண்டு போனாலுமே லக்குன்றது அன்றைக்கி நமக்கு இருந்தால் மட்டுமே வந்து ஜெயிக்க முடியும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாட்ஸ் அனலைஸும் யூஸ் பண்ணிக்கோங்க, லக்கை யூஸ் பண்ணிக்கோங்க, நிறைய கிராண்ட் லீக்ஸாக மேக் பண்ணிக்கோங்க. இதில் கண்டிப்பாக லோ பர்சன்டேஜ் பிக்ஸில் தேவ்தேவ் படிக்கல், அடுத்ததாக வந்து மணிமாறன் சித்தார்த்து, மயங்க் யாதவ், இந்த இதில் படிதார், அடுத்தா அனுஜ் ராவத்து, மயங்க் தாகர். ஸோ இவங்களில் யாராவது ஒரு 2-3 பேரை ஒரு சில டீம்ஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2 பிளேயர் கிளிக் ஆனால் கூட டாப் பொசிஷன் போகலாம். ஏன்னா இந்த பிச்சுமே வந்து உங்களுக்கு பேட்டர்ஸ்க்கு சாதகமாக இருக்கும். அப்போ மீடியம் பேசஸ் அடி வாங்கிட்டாங்கன்னா திடீர்னு வந்து ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். இதில் ரவி பிஸ்னாயி செகண்ட் போல் பண்ணுறப்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவர் ரெக்கார்டுன்றது நல்லாவே இருந்திருக்கு. ஸோ இங்கே ரைட்டு லெஃப்ட்டுன்னு காம்பினேஷன் மாறி மாறி வரதுனால அந்தளவுக்கு மயங்க் தாகரை யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஹை பர்சன்டேஜில் ஏதாவது ஒரு சில டீம்ஸில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். லாக்கி ஃபெர்கியூசன் உள்ளே வந்துட்டால் டெத்தில் அவர் தான் வீசுவார். ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க லாக்கி ஃபெர்கியூசனை. அல்ஜாரி ஜோசப்பை மோஸ்ட்லி வந்து பெஞ்சில் வச்சுருவாங்க. ஸ்டாட்ஸ் பற்றி பார்த்தோம்னா ஃபேப் டு பிளஸி, விராட் கோலி, அடுத்த கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரான், ஸ்டாயினிஸ், இவங்க எல்லாருமே வந்து நல்ல ரெக்கார்டுன்றதை இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்டாட்ஸ் பார்க்குறப்போ. ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷன் கேப்டன்ஸ் கேப்டனா கேஎல் ராகுல் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விராட் கோலி, ஃபேபு, அடுத்தா மேக்ஸ்வெல், இவங்க 4 பேர் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ். எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்னால் நம்ம நிக்கோலஸ் பூரான், டிகாக்கை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுறவங்க நவீன் உலாக்கை ட்ரை பண்ணுங்கள். நவீன் உலாக் ஆர்சிபிக்கு எதிராக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு போல் பண்ணால் நவீன் உலாக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் 2-3 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். செகண்ட் போல் பண்ணால் கூட நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. அவருக்கு பதிலாக ஒரு மொய்சின் கானோ இல்லாட்டி மயங்க் யாதவையோ நீங்கள் அந்த எடுத்துக்கலாம். பட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கண்டிப்பாக நவீன் உலாக்கை எடுத்துக்கோங்க. குணல் பாண்டியா மிடில் 1 or 2 ஓவர்ஸ் வீசலாம். பட் ரவி பிஸ்னாய் 4 ஓவர்ஸ் வந்து வீசறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இருந்தாலும் இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு ஒரு ஹெல்ப் கிடச்சிருது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே எல்லாருமே அந்த ஹர்ப்ரீத் பராருன்ற பவுலருக்கு அவுட் ஆகிருக்காங்க, லெஃப்டாக மார்த்தடாக்ஸு. ஸோ அதே காம்பினேஷனில் இங்கே குணல் பாண்டியாவை யூஸ் பண்ணலாம். குணல் பாண்டியாவும் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே வந்து பேட்டிங்கும் ஆடிருக்கார். ஸோ நான் குணல் பாண்டியா சொல்லாமல் தான் சித்தார்த்தை வந்து சொல்லியிருப்பேன். ஸோ மணிமாறன் சித்தார்த் இனிஷியலாக இவங்களுக்கு எதிராக அட்டாக் பண்ணலாம். லெஃப்டாக மார்த்தடாக்ஸ்க்கு எதிராக இவங்களும் அவுட் ஆகிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக நீங்கள் சித்தார்த் மணிமாறனை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் 4 ஓவர்ஸ் வீசுவாரான்றது தான் டவுட்டு. ஸோ ரவி பிஸ்னாய் வேணாம், லெஃப்டாக மார்த்தடாக்ஸை நம்ம ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே டாப்பில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிறையா வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் மேக்ஸ்வெல் ஓவர் வீசலன்னு நிறைய பேர் வந்து ட்ராப் பண்ண கூட வாய்ப்பு இருக்கும்.
பட் இந்த மேட்ச்சில் 4 ஓவர்ஸ் வீசுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சின்னசாமி ஸ்டேடியமில் சும்மா தூக்கி போட்டு விக்கெட் எடுத்துருவார். ஸோ ஒரு மாதிரி ஒரு பொய் பவுலிங் மாதிரி போட்டு விக்கெட் எடுப்பார். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஆஃப் ஸ்பின் விசஸ் லெஃப்ட் ஆர்ம் பேட்டர்ஸு நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்கும். அதேமாதிரி இங்கே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் விசஸ் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸு இதுவும் நல்ல காம்பினேஷன். பட் ட்ராக்கை பொறுத்தவரைய பேட்டிங் ட்ராக்காக தான் மோஸ்ட்லி வந்து செட் பண்ணுவாங்க. க்ளோஸ் மேட்சாக போனாலும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அந்த பவுன்சர்ஸை கட்டர்ஸாக போடக்கூடிய பவுலர்ஸுக்கு ஹெல்ப் கிடச்சா அவங்கள அடிக்க முடியாமல் விக்கெட்ஸை கொடுக்கலாம். ஸோ பியூர் பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் அந்த டாப்பில் இருக்க மோஸ்ட்லி எல்லா பேட்டர்ஸையும் எடுத்து அதுக்குள்ளே கேப்டன்சி கொடுத்து பவுலர் 1 or 2 வந்து எடுத்துக்கோங்க. இல்லை ஈக்குவல் மேட்சாக போகும் உங்களுக்கு பேட்டில் வைஸாக போகுது. இப்போ கேஎல் ராகுல் வந்து சிராஜுக்கு அவுட் ஆயிடுவார், மணிமாறன் சித்தார்த் இல்லை குணால் பாண்டியாவுக்கு டாப்பில் ஃபேபோவில் விராட் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸை ஃபுல்லாக மாற்றி நீங்கள் கேப்டன்சி கொடுக்குறது இந்த மேட்ச்சுக்கு க்ளோஸாக நீங்கள் வந்து ஜிஎலுக்கு போகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் பேட் பண்ணால் யாரை ட்ரை பண்ணலாம், செகண்ட் பேட் பண்ணால் ட்ரை பண்ணலாம்னா கண்டிப்பாக டிகாக் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ நல்ல ஆப்ஷன். கேப்டன்சி ட்ரை பண்ணுங்கள். பட் சேசிங்கில் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கேஎல் ராகுல் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் பெஸ்ட்டு பிக்ஸு. படிக்கலை பொறுத்தவரையாக ரிஸ்க்கு தான் நம்ம பிக் பண்ணுறதேவும். ஒன்று அடித்தது தான், அப்படி இல்லாட்டி அவுட் ஆனதாக தான் இருக்கும். ஸ்டாயினிஸ் எப்போ வேணால் பவுலும் பண்ணலாம், பேட்டும் பண்ணலாம். டீசெண்டான பிக்கு ஃபஸ்ட் ஆர் செகண்டுக்கு. சிபி சைடில் பார்த்தோம்னா நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்னால் விராட் கோலி சேசிங்கில் நல்லாவே ஆடுவார். பட் இந்த சீசனில் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காரு. ஃபேப் டி பிளஸி தொடர்ந்து ஃப்ளாப்பு. இந்த மேட்ச் கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேமரான் க்ரீனு ஸோ ஒரு மேட்ச் நல்லா ஆடுறாரு, அடுத்த மேட்சே ஃப்ளாப் ஆகிறாரு. அப்படி பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் படி பார்க்குறமே கேமரான் க்ரீனுக்கு போரான ஸ்டார்ட் தான் இருக்குது. ஸோ மேக்ஸ்வெல் இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாக்கி ஃபெர்குசன் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிராஜ் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நல்ல வந்து அவருக்கு ஸ்விங் கிடைச்சா மட்டுமே ஒரு பிக்காக இருப்பார். ஸோ ஓவரால் இருக்க எல்லா பிளேயர்ஸ்லையும் நம்ம கேப்டன் சாய்ஸ் மட்டும் பார்த்தோம்னா கேஎல் ராகுல், அடுத்தா நிக்கோலஸ் பூரான், நவீன் உலாக் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த சைடில் மேக்ஸ்வெல், விராட் கோலி செகண்ட் பேட் பண்ணால், அடுத்து பார்த்தோம்னா ஃபேப் டி பிளஸி, லாக்கி ஃபெர்குசன். இந்த 7 பேர் வந்து நல்ல ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க கேப்டன் சாய்ஸ்க்கு. ட்ரெம் கார்ட் பிக்காக நீங்கள் ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணால் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ரவி கிருஷ்ணா ஐயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மயங்க் யாதவ் இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக ஒரு சில டீம்ஸில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் விசஸ் இங்கே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் விசஸ் ரைட் ஹேண்ட் பேட்டரு. இங்கே ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் விசஸ் இங்கே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். அதுக்கப்புறம் இங்கே ஆஃப் ஸ்பின்னர் விசஸ் லெஃப்ட் ஆர்ம் பேட்டர்ஸ்ன்ற காம்பினேஷனில் இருக்கும். ஸோ ஸ்டாட்ஸும் பாருங்கள். விக்கெட்டை பொறுத்தவரையாக இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் இருக்கலாம், அதுக்கப்புறம் நல்ல பேட்டர்ஸுக்கு வரலாம். சப்போஸ் நீங்கள் டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகுன்னு ஒரு சில டீம் செட் பண்ணிங்கன்னா மிடில் ஆர்டரில் லோ பர்சன்டேஜில் இருக்க பிளேயர்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா மேட்ச்சுமே டாப் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில மேட்ச்சில் மிடில் ஆர்டர் கேம் வரும். அதான் நம்ம எப்பயும் சொல்கிறது. அதேமாதிரி ஒன் சைட் டீமு பவர் பிளே டீமையும் செட் பண்ணுங்கள். பவர் பிளே டீம் பொறுத்தவரையாக செகண்ட் பேட் பண்ணுற டீமோட ஓப்பனர்ஸை கேப்டனைஸ் கொடுக்குறது அதுவும் ஒரு ரொம்ப பெட்டரான ஒரு பிக்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம காம்பினேஷன் பார்ப்போம். காம்பினேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாட்ஸை வந்து பார்த்துடலாம். இருக்கிறது லோ பர்சன்டேஜ் பிக்ஸு 2 பேரும். பட் நல்ல பேட்டர்ஸு, நல்ல ஒரு டயத்தில் நல்ல ஃபார்மில் இருந்தாங்க. இப்போ ரொம்ப ஃபார்ம் டவுனு. யூஸ் பண்ணிக்கோங்க லோ பர்சன்டேஜ் பிக்ஸில் எடுத்திங்கன்னா. அப்போ பவுலர்ஸ் ஒன் சைடு தான் எடுக்கணுமா அப்படி இல்லை. ஸோ 2 சைடுமே ஈக்குவலாக எடுத்துக்கலாம். பட் லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ சிராஜ், எஸ் தயால் அவங்க எல்லோரும் ஓரளவுக்கு பர்சன்டேஜ் பிக்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள விட்டுட்டு இது எடுத்துருக்கேன். இதே நீங்கள் காம்பினேஷனாக மாற்றிக்கலாம். இங்கே பியூர் பேட்டிங் ட்ராக் காம்பினேஷனில் இவங்க 2 பேருக்கு கேப்டன் கொடுத்து 2 ஹிட்டர்ஸு அதுக்கப்புறம் ஃபேப் டி பிளஸி இருக்க எல்லா பேட்டர்ஸுமே எடுத்திருக்கேன். குணால் பாண்டியாவுமே நல்லா தான் பேட்டிங் ஆடினார். மினிமம் ஒரு விக்கெட்டுன்ற காம்பினேஷனில் சிராஜையும் நவீன் உலாக்கையும் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஃபுல் பவுலிங் காம்பினேஷன் மயங்க் யாதவ், சிராஜ் ஃபுல்லாக ஸ்விங் கிடைக்கும். பேஸ் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே விக்கெட் எடுப்பாங்க. பேட்டர்ஸ்க்கு ஒர்க்கே ஆகாதுன்ற காம்பினேஷனில் பவுலிங் ஃபார்மெட் காம்பினேஷன் டீம் வந்து இது. இந்த காம்பினேஷனில் ஒரு சில டீம்ஸுன்றதை மேக் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களில் நான் வந்து எப்படி ஜிஎல் காம்பினேஷன்ஸ் வந்து மேக் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து ஐடியான்றது கிடைக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுமாதிரி சின்ன ஆப்ஸ்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ஃபேப்லோன் இந்த மாதிரி இதில் மினி ஜிஎல் எல்லாமே ஈஸியாக வந்து ஜெயிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஸ்டாட்ஸை பொறுத்தவரையாக விராட் கோலியோட ஆவரேஜ் வந்து ஹெட்வியரில் 29, வென்யூவில் 42 ஆவரேஜ் இருக்குது. ஸோ பெட்டர் தான். பட் அந்த இனிஷியலாக ஏதாவது மாட்டிக்கிட்டார் அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப அவுட் ஆகலாம். ஒரு கேட்ச்சு அப்படி இப்படி இது ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ஃபேப் டி பிளஸி ஹெட்வியரில் 73 ஆவரேஜ். ஸோ வென்யூவில் 47 இருக்கிறது. பெஸ்ட் ஆவரேஜ் வந்து ஃபேப் டி பிளஸி தான் லக்னோவுக்கு எதிராக வச்சுருக்காரு. கேமரான் க்ரீன் 2 இன்னிங்ஸில் வெறும் 45 ரன்னு. ஸோ வென்யூவில் 43 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
மேக்ஸ்வெல் 4 இன்னிங்ஸில் 95 ரன், பட்டிதார் பார்த்தோம்னா ஒரு 100, அதுக்கப்புறம் 2 இன்னிங்ஸில் 21 ரன் தான் ஸ்கோர் பண்ணிக்கிறார். வென்யூவில் ரிஸ்காக ட்ரை பண்ணுறப்ப ட்ரை பண்ணலாம். தினேஷ் கார்த்திக் 4 இன்னிங்ஸில் 67, வென்யூவில் 18. அல்ஜாரி ஜோசப் விக்கெட்டை எடுக்கலை, லாக்கி ஃபெர்கியூசன் உள்ளே வந்துடுவார். வென்யூவில் 1 விக்கெட்டும், சிராஜ் 6 விக்கெட்டு. ஸோ வென்யூவில் 21 விக்கெட் எடுத்திருக்காரு. சம்டைம்ஸ் உள்ள ஸ்விங் கிடைக்கிறப்போ அதை பயன்படுத்தி இந்த டிகாக் இந்த மாதிரி பிளேயர்ஸ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புன்றது இருக்கும். எஸ் தயால் ஹெட்விகெட்டில் 2 விக்கெட்டும், வென்யூவில் 3 விக்கெட்டு. இந்த மயங்க் யாதவ், எஸ் தயால், மொய்சின் கான் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் டாப்பில் இருக்கக்கூடிய சிராஜ், ஃபெர்கியூசன் இந்த மாதிரி பிளேயர்ஸை ட்ராப் பண்ணுறப்போ அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக இருப்பாங்க. கேஎல் ராகுல் ஹெட்விகெட் பார்த்தோம்னா 69, வென்யூவில் 36, ஹோம் கிரவுண்டு. சிராஜுக்கு அவுட் ஆகிருக்காரு, அதை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். டிகாக்கு 33, 42. விக்கெட் கீப்பிங் பண்ணால் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் கேப்டன் ஜெய்ஸ்க்கு. படிக்கல் ஹெட்விகெட்டில் 21 ரன் தான் ஆவரேஜ், வென்யூவில் 52, ஒரே ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காரு. ஸோ மார்க்கஸ் ஸ்டாயினிஸை பொறுத்தவரைய ஆவரேஜ் 34, வென்யூவில் 35 ரன் ஆவரேஜ், பெட்டரான ஒரு ஆவரேஜ் தான். பட் ஸ்டாயினிஸுக்கு ஓவர்ஸ் கொடுக்கறது இல்லை, கொடுத்தா இன்னுமே நல்ல ஒரு பிக்காக இருப்பார். நிக்கோலஸ் புரான் ஹெட்விகெட்டில் 23. ஸோ இவரோட ஸ்டார்ட்லாம் நம்ம பார்க்க முடியாது, வந்தோடனே அடிக்க தான் பார்க்குறாரு எல்லா லீக்லேயுமேவும், அதான் கண்டினியூ பண்ணுறாரு. வென்யூவில் 54. ஸோ ஹெட்விகெட்டில் 12 விக்கெட்டும், வென்யூவில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு குணால் பாண்டியா. இங்கே பார்த்தோம்னா வென்யூவில் விக்கெட்டே எடுக்கலை ரவி கிருஷ்ணாயி, ஹெட்விகெட்டில் 8 விக்கெட்டும். நவீன் லாக் ஒரே இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்விகெட்டில். ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ரொம்ப முக்கியம். செகண்ட் போல் பண்ணால் கூட டைட்டாக போல் பண்ணுவார், விக்கெட் எடுக்க மாட்டார். பட் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்ப டெத்தில் போட்டு விக்கெட்டுன்றதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ இதான் காம்பினேஷனு. முடிஞ்ச அளவு கொடுத்துருக்கேன், இன்னும் நிறையா மாற்றங்கள் பண்ணி வேறு மாதிரி வரக்கூடிய மேட்சஸ்க்கு ஸ்டாட்ஸ் அனலைஸ் இன்னுமே டீட்டெயிலாக கொடுப்போம். ஸோ கொஞ்சம் டவுனில் இருக்குது, கொஞ்சம் அப்பில் வரட்டும், வந்தோடனே ஃபுல்லாக இன்னுமே கொடுத்துருவோம். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல்ஸ் எல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. TDS GST எதுவுமே இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதேமாதிரி ஸ்மால் லீக்கில் வின்னு லாஸ்ன்றது மாறி தான் வரும், அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுறப்போ தப்பிச்சிக்கலாம். இப்போ லாஸ் ஆகிற டீம் கூட ஒரு 2-3 கான்டெஸ்ட்டில் ஜெயிச்சு நம்ம தப்பிச்சிக்கலாம், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல்ஸ் எல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.